வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னமும் சிப்பாங் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். சிப்பாங்கில் இருக்கிற முக்கியமான தலங்களில் நம்ம போயிட்டு இருக்கோம். அதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஆலயம் பேரே ரொம்ப விசேஷமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. ஐயாவோட பேர் பார்த்தீங்கன்னா ஏல பிள்ளையார். மக்களோட மக்களாக இருக்கணும், மக்களுக்கான ஒரு தெய்வமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை உருவாக்குனவங்க இந்த ஆலயத்துக்கு ஏல பிள்ளையார்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பிள்ளையார் கருங்கல் சிலையில் இருக்கார். அதே நேரத்தில் ரொம்ப விசேஷமாக இருந்தார். மனசுக்கு ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு இந்த ஆலயத்துக்கு வரும்போது. ஆலய நிர்வாகம் சொல்லியிருந்தாங்க, இந்த எல்லையிலே இன்னும் 2 சாமி இருக்காங்க, ஒன்று நாகம்மன், இன்னொன்று காளியம்மன். அவங்களோட ஆலயமும் ரீலொகேட்டட் பண்ணப்பட்டு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தை சார்ந்து ஏறத்தாழ ஒரு 800லேருந்து 1000 குடும்பங்கள் இருந்திருக்காங்களாம். அப்போ டிவிஷன் பி, டிவிஷன் சி, டிவிஷன் ஏ இந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுட்டு தான் மக்களை வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில டிவிஷன்லாம் எடுக்கப்பட்டது, மாற்றப்பட்டது. இது வரைக்கும் விநாயகர் கோயில் சொன்னோமா, அந்த எல்லையில் இருக்கிற எல்லா மண்ணும் விநாயகருக்கு சொந்தமானது. ஆனால் இந்த எல்லையில் இருக்கிற விநாயகர் அந்தந்த எல்லையிலேருந்து எடுத்து வச்ச ஆலயங்களுக்கு உண்டான மரியாதை செலுத்துறதுக்காக அவர்கிட்ட அனுமதி எடுக்கும்போது அந்தந்த எல்லையில் இருக்கிற சாமி கிட்ட தாராளமாக மண் எடுத்துக்க சொல்லி அனுமதி கிடைச்சிருச்சு. முதல் ஆலயமாக இந்த எல்லையிலேருந்து ஏழை பிள்ளையார்கிட்டேருந்து எடுத்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிள்ளையாருக்கு பின்புறமே இன்னொரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ நாகம்மன் ஆலயம். இந்த நாகம்மன் ஆலயத்தோட புத்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடியே வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துகிட்டு இந்த அம்பாளுக்கிட்ட கொடுத்து ஒரு பொடி மண்ணை நான் உங்கள் எல்லையிலேருந்து எடுத்துக்கிறேன் ஆத்தான்னு சொல்லிட்டு அனுமதி கேட்ட பிறகு நான் அடுத்த எல்லைக்கு போயிருந்தேன். அதாவது நாகம்மன் ஆலயத்துக்கு பின்புறத்தில் இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க பெயர் பார்த்தோமா 707வது ஆலயமாக ஸ்ரீ காளியம்மன் ஆலயம். இந்த அம்பாளுக்கு எவ்வளோ பெரிய விசேஷமாக இருந்தால் மதுரை வீரனை பாருங்களேன், அம்பாளோட பெரிய லெவலில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட துணைவியோடு நிற்கிற இந்த மாரி சில வடிவம் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் பட வடிவத்தில் இல்லை சின்னதாக இருக்கிற ஒரு சிலை வடிவத்தில். ஆனால் ஒரு மனிதனோட உயரமாக கட்டப்பட்டு சொன்னோமா, இங்கே தான் நான் முதல் தடவை பார்க்குறேன். உங்கள் ஆலயமும் இது மாதிரி இருக்கா, இல்லை இந்த மதுரை வீரன் இதே போன்ற வடிவத்தில் இருக்காங்களா, பெரிய லெவலில் பெரிய சிலையாக? கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடம்னு சொல்லுங்கள், அந்த இடத்துல மண் எடுக்கிறது நான் முயற்சி பண்ணுறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், அவங்களோட ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு ஆலயம். சிப்பாங் தோட்டத்திலே 3ஆவதாக இருக்கிற ஒரு தாய் கோயில். எல்லா தாய் கோயிலுக்கும் ஒரு தாய் கோயில் சொன்னோமா, 5 லயத்து மாரியம்மன் ஆலயம். 708வது ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இது வரைக்கும் 108 கிளாந்தானில் மண் எடுத்தோம், 208 நம்ம பந்திங்கில் மண் எடுத்தோம், 308 புர்லீஸில் மண் எடுத்தோம், 408 நெகிர்சிமிலானில் மண் எடுத்தோம், 508 லஹார் பேராவில் மண் எடுத்தோம், 608 பீடோரில் இருக்கிற மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து மண் எடுத்தோம். எல்லாம் 108 208 இந்த லிஸ்ட்டில் பார்த்தோமா 708வது ஆலயமும் மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் கருதுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா இங்கே 5 லயம் வீடு இருந்திருக்கு. இந்த 5 லயத்து மக்கள் தான் இந்த மகாமாரியம்மனை உருவாக்கி வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த அம்பாள் தான் இந்த எல்லையில் இருக்க 2 தாய் கோயிலுக்கு மூத்த தாய் கோயிலாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடில் பார்த்தீங்கன்னா தலைமரத்து முனியாண்டின்னு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் தான் இந்த அம்பாளோட ஆத்தாங்கரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லையில் இருக்க 2 மாரியம்மன் பற்றி சொல்லியிருந்தால, அந்த மாரியம்மனோட திருவிழாக்கு இந்த அம்பாளோட ஆலயத்தோட ஒரு புடி மண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சு தான் திருவிழாவே ஆரம்பிப்பாங்களாம். இந்த பழைய சாங்கியம் தமிழ்நாட்டில் இருக்க சில எல்லையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையாக இவ்வளோ ஆலயத்துக்கு போயிருக்கேன். இந்த அம்பாளோட விசேஷத்தை சிப்பாங் தோட்டத்தில் தான் நான் கேட்குறேன். இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நானே மண் எடுக்க தான் வந்திருக்கேன். இந்த அம்பாளோட ஆலயத்தோட நிர்வாகத்துக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் எங்கள் ஆலயத்துக்கு ஒரு புடி மண்ணு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சாங்க. எந்த இடத்துல 2 மாரியம்மனுக்கும் ஒரு புடி மண்ணை எடுத்துகிட்டு போய் திருவிழா நடத்துவாங்களோ அதே இடத்துல தான் எனக்கும் மண் வேணும். எங்கள் அம்பாளோட ஆலயத்துக்கு அந்த மண் உகந்த மண்ணுன்னு கேட்டிருந்தேன். அதுவும் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த அம்பாவை பாருங்களேன், ரொம்ப அழகாக, ரொம்ப விசேஷமாக, பார்க்கவே வித்தியாசமாக இருக்காங்க. இந்த வேலையில் கோவில்காரங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இது போன்ற ஆலயங்களை பராமரிச்சிட்டு இருக்கீங்க. பக்தர்களுக்கு ஏற்புடைய ஒரு ஆலயமாக இருக்கிறது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த வேளையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடம் தான் அம்பாளுக்கு ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட கோவிலோட திருவிழா நடத்துவாங்களாம். எங்களோட பூமி பூஜைக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியம். இந்த வேளையில் இந்த எல்லையில் எனக்கு உதவி செஞ்ச செல்ல பெருமாள் மற்றும் பாலு ஐயாவுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள் பத்தவே பத்தாது. ஏன்னா இடத்துல ஒரு 2 மணி நேரம் இந்த எல்லையை சுற்றிட்டு இருந்தோம். கடைசியாக இன்னொரு கோயில் இருக்குது, தம்பி லோகன் அவர்கள் கூட்டிகிட்டு போனார். 709வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ காட்டு மாரியம்மன் ஆலயம். தற்பொழுது நான் வரும்போது இந்த ஒரு ஆலயத்துக்கு திருப்பணியோட நிலையில இருந்தாங்க. இந்த ஆலயத்தோட கமிட்டி நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பூக்குழியிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். இந்த ஆலயத்தை பார்க்கும்போது மிக விசேஷமா இருக்கு. ஏன்னா இந்த பெயர்ல இருக்கிறத முதல் தடவை கேள்விப்படுறேன். காட்டு மாரியம்மன். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆலயமே மிக அழகாக இருந்துச்சு. ஆனா இந்த ஆலயம் சிப்பாங்கல கிடையாது, எல்பிஜே நெகிரி சிம்பிலான்ல இருக்கு. அந்த சுப்பாங் தோட்டத்தில் பக்கத்தில் ஏறத்தில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்தை பார்த்துடலாம். இந்த ஆலயத்துக்கு உண்டான திருப்பணி வேலைகள் நடக்க போகுது. பக்தராகிய நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நன்கொடை அல்லது உங்களோட காணிக்கை அல்லது உங்களோட ஸ்பான்சர்ஷிப் இந்த ஆலயத்துக்கு தந்து நம்மளோட ஆலயத்தை நாமே பராமரிப்போம். இந்த வேலையில் தம்பி லோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள் பத்தாது. அடுத்து எல்லைக்கு போகிறதுக்கு எனக்கு அழைப்புகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் என்னோட பயணத்தை தொடங்கிட்டு இருக்கேன். நம்மளோட கூலிம் மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காகத்தான் இந்த 1008 மண்ணியை எடுத்துகிட்டு போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் பூமி பூஜையை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. முருகன் துணை, அம்பாள் துணை. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.